பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 1:18 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் தேவனை பற்றின வார்த்தைக்கு நேராக உங்களை அழைத்து செல்கிறேன். பாருங்க, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்குன்னா பைத்தியமா இருக்கிறது. நாம வைக்கிற இந்த உபவாச ஜபங்கள் ஆகட்டும், நாம தேவனை பற்றி கொண்டிருக்கிறதாகட்டும், சிலுவை பற்றி கொள்வதாகட்டும், இது எல்லாமே எல்லாருக்கும் ஒரு பைத்தியம் போல தோன்றுகிறது. என்ன இவங்க மரித்து போன இயேசுவை இவங்க இப்படி கொண்டாடுகிறார்கள். சிலுவையில் அவர் தொங்கினார், அவர் ரத்தம் சிந்தினார், அவர் தன் உயிரை காப்பாற்ற முடியாமல் இருந்தார் என்று வெளியே இருக்கிறவர்களுக்கு நம்முடைய சிலுவையை குறித்தோ சிலுவையில் தொங்கின இயேசுவை குறித்தோ அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உபதேசத்தை சொல்லும் போதே அவர்கள் பைத்தியமாய் நினைக்கிறாங்க. இயேசு எனக்காக தான் சிலுவை சுமந்தார்னா அது எப்படி? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சிலுவை சுமந்தது இந்த ஆண்டுல நீ பிறந்திருக்கிற உனக்காக அவர் செய்தார் என்று. ஹல்லேலூயா. இப்படியாய் அவர்கள் என்னன்னா விதண்டாவாதமாக சில வார்த்தைகளை அவர்கள் சொல்லுவார்கள். இது அவங்களுக்கு புரியாது. ஆவியில அவர் நிதானிக்கவில்லை. அவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா மாம்ச ரீகமாய் அந்த காரியத்தை அணுகுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அது எப்படி இருக்கிறதுனா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்தார் என்று அந்த சிலுவையை பற்றின உபதேசத்துல நான் விசுவாசிக்கும் போது அது எனக்கு பலனாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்கள் இடரல் அடைகிறார்கள், பைத்தியமாய் எண்ணுகிறார்கள். அததான் வசனத்துல நம்ம மேற்கொண்டு வாசிச்சோம்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம், ஆனா யூதர்களுக்கு இடரலாயும் கிரேக்கர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. அப்படின்னா நிறைய படித்தவர்களுக்கும் ஞானிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் சிலுவை பற்றின அந்த உபதேசம் எப்படி இருக்குன்னா பைத்தியமாய் தோணும். என்ன சரியில்லை, இந்த விஷயத்தை இவங்க தப்பா பண்றாங்க, இதை போய் இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்களேன்னு. ஆனா அழைக்கப்பட்டவர்களாகிய நீங்கள் இந்த காரியங்களில எந்த பலவீனமான நிலையில இருந்தாலும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிற அந்த சிலுவையின் அழைப்புக்குள்ள வரும்பொழுது, சிலுவையின் தியானத்திற்குள்ள வரும்போது, இயேசு எனக்காக தான் சிலுவை சுமந்தார் என்ற தேவ பலனாகிய அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது உண்மையாகவே தேவனாகிய கிறிஸ்து நமக்காக இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் போது உங்களுக்கு பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். பாவம் செய்தவளாக இருக்கிறார். சிலுவை அண்டையில இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்பொழுதுதான் அந்த பாவம் அவளுக்கு மன்னிக்கப்படுகிறது. சோ பாவம் மன்னிக்கப்படுகிற இடம் இயேசுவா இருக்கிறார். பாவம் மன்னிக்கப்படுகிற இடம் இயேசு அடையாளமாய் காண்பிக்கப்பட்ட சிலுவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம பாவத்தோடு இருக்கும்போது என் பாவத்தை மன்னித்தவர் அவர் ஒருவர் இருக்கிறார் என்று நான் விசுவாசிப்பேன். ஆனால் நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக அது எனக்கு தேவ பலனாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. நான் எப்பொழுது விசுவாசிக்கிறேனோ, எப்பொழுது நம்புகிறேனோ, அப்பொழுதே எனக்கு பலன் வருகிறது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. என் தேவன் எனக்காக தொங்கினார், எனக்காக சிந்தினார், எனக்காக வாழ்ந்தார், எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் உயிரோடு எழுந்தார் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, மற்றவர்களை குறித்ததான இடரலான வார்த்தை உங்களுக்கு வேண்டாம். யூதர்களோ கிரேக்கர்களோ, அதாவது படித்தவர்களோ மற்ற மேதாவிகளோ நிறைய பேர் என்ன சொல்லுவார்களாம், இது பைத்தியகாரத்தனமானது. ஒரு சிலுவையை தொங்கினவரை நீங்கள் பற்றி கொண்டு இருக்கிறீங்க, இதற்காக உபவாசிக்கிறீங்க, எப்பயோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியத்தை குறித்து யோசிக்கிறீங்க. இல்ல, இந்த இடரலான வார்த்தைகளை குறித்து அவர்களுக்கு அது இடரல், ஆனா இது உங்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். உங்களுக்கென்று அந்த அறிவு ஞானம் இருக்கும் என்றால், எனக்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் அவர் மரித்தார். அந்த பாவியான ஸ்திரீ ரட்சகரே என்று அவள் தன்னை அர்ப்பணிக்கும் போது, இனி பாவம் செய்யாதே போ என்று ஒரு பாவிக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இந்த சிலுவையின் மூலமாய் தருகிறார். ஆமென். இந்த நாளிலும் அப்படித்தான். என் தேவனாகிய பாதத்துக்கு முன்பதாக வருவீர்கள் என்றால் அழைக்கப்பட்ட அழைப்பை நீங்க பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள இது தொடர்ந்து வாசிக்கிற போது அழைக்கப்பட்ட அழைப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரபுக்களோ ஞானிகளோ அல்ல, பைத்தியமாய் எண்ணப்படுகிறவர்கள், இந்த உலகத்துல பைத்தியமாய் ஒன்றுக்கும் உதவாதவர்களுக்கெல்லாம் இந்த சிலுவையின் உபதேசம் மிகப்பெரிய தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சகர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த சிலுவையின் ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அது இழந்து போகாதபடிக்கு இதுதான் என் தேவ பலன் என்று ஒப்பு கொடுங்க. ஞானமாய் தேடுகிறவர்கள், உலக பிரகாரமாய் இருக்கிற ஜனங்கள் இதை நம்பல, இதை விசுவாசிக்கல, இதை பைத்தியமா எண்ணுகிறார்கள். நம்மையும் அவமானமாய் நினைக்கிறார்கள், சிலுவையும் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். அவர்களை குறித்ததான காரியம் வேண்டாம். நீங்கள் நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் சீராய் ஓடுங்க. எதற்காக ரட்சிக்கப்பட்டீர்களோ, எதற்காக பிடிக்கப்பட்டீர்களோ
கொண்டீர்களோ, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீர்களோ அதை நோக்கி ஓடுங்க. என் தேவ பலன் உங்களோடு இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் சாதிப்பதற்காக, எல்லாவற்றும் ஜெயம் எடுப்பதற்காக கர்த்தர் உங்களுக்கு தேவ பலனை தருகிறார். எப்பொழுது சிலுவை பற்றி கொண்டீர்களோ, எப்போது சிலுவையின் அடையாளத்தை பற்றி கொண்டீர்களோ, எப்போது சிலுவையில் தொங்கின இயேசுவை நீங்கள் கண்ணோக்கி பார்த்தீர்களோ, அப்பொழுதே உங்கள் தேவ பலன் உங்கள் இருதயங்களை நிரப்பும். உங்கள் வாழ்க்கையில தேவ பலன் இருக்கும். எல்லாவற்றையும் கடந்து உங்களால் ஜெயம் எடுக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்தில் சிலுவையை பற்றினதான உபதேசம் ஆண்டவரை சுற்றி இருக்கிறவர்களுக்கும், கெட்டு போகிறவர்கள் ஆண்டவரே அவர்களுக்கு இது பைத்தியமா இருக்கலாம். ஆனால் எனக்கோ இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளுக்கோ இது பலனா இருக்கிறது. எனக்காக ஒருவர் இருக்கிறார், எனக்காக ஜீவித்தவர் இருக்கிறார், இன்றளவும் அவர் ஜீவிக்கிறார். சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி சிறந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு சரீரத்திலும் தேவ பலனாகிய கிறிஸ்து நீர் இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சிலுவை இல்லை என்றால் உயிர்த்தெழுதல் இல்லை, சிலுவை இல்லை என்றால் உயிர்த்தெழுதல் இல்லை. அருமையான அந்த சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இரட்சகரை விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு விசுவாசமே எங்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலிருந்தும் எங்களை விடுதலையாக்குவீர். எல்லா காரியத்திலிருந்தும் நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். எல்லா காரியத்திலும் தேவ பலனோடு நாங்கள் ஓடுவோம். எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவே இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே கடந்து செல்லுகிறீர். ஆண்டவரே, இந்த சிலுவையின் காரியங்களை குறித்து ஆண்டவரே இந்த வேளையில பேசிக் கொண்டிருக்கிறீர். அப்பா, உம்மை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு நீர் விடுதலை கட்டளிடும். ஆசீர்வதி. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கர்த்தாவே, வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா எல்லோருக்குள்ளும் ஆண்டவரே தேவ பலனாகிய கிறிஸ்து இறங்கி பூரண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் தேவ கரம் கூட இருக்கட்டும். உபவாச நாளை அங்கீகரிங்க. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். தேவ பலனாகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.